அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் அவிநாசி தொகுதியின் நிலவரம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அவிநாசி தனி சட்டப்பேரவை தொகுதி. திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி, திருமுருகன்பூண்டி, சேவூர், கோவை மாவட்டத்தில் அன்னூர் பகுதிகளை உள்ளடக்கின ஒரு தொகுதி. விவசாயம் செழிக்கும் இந்த தொகுதியில் விசைத்தறி, பம்ப் செட் உற்பத்தி, உள்ளூர் பனியன் உற்பத்தின்னு தொழில்துறை வளர்ச்சியும் அது சார்ந்த வேலைவாய்ப்பும் முக்கியமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,19,841 ஆண் வாக்காளர்கள், 1,30,496 பெண் வாக்காளர்கள், 9 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமாக 2,50,346 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிகபட்சமாக அதிமுக 8 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் 3 முறையும், திமுக 2 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. சுதந்திரா கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தலா 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2001 தேர்தலில் இருந்து தொகுதியில் அதிமுக ஜெயிச்சுட்டு வருது. கொங்கு மண்டலத்தில் அவிநாசி தொகுதி அதிமுகவோட கோட்டையாவே இருக்கு. 2016 தேர்தலில் இங்கு ஜெயிச்ச எம்எல்ஏ ஆன அதிமுகவின் தனபால் சட்டப்பேரவையில் சபாநாயகராக இருந்தார். 2021 தேர்தலையும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த தனபால் போட்டியிட்டு 1,17,284 வாக்குகளை பெற்று ஜெயிச்சார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அதியமான் 66,382 வாக்குகளை பெற்று தோற்றார். 50,902 வாக்குகள் வித்தியாசத்தில் தனபால் ஜெயிக்க அவிநாசி தொகுதி எங்க கோட்டைன்னு அதிமுக நிரூபிச்சது. தொகுதியில் 13,256 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட் தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ தேர்தல் நெருங்க அவிநாசி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கேயோ இருந்து ஒரு ஆட்களை கொண்டு வந்து போட்டு அவங்க ஒரு கணக்குக்காக ஒரு வேட்பாளரை நிறுத்துறது அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட வேண்டும். அப்படி அவர்கள் நிறுத்துறது தவறான, அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை இந்த மக்கள் கண்டிப்பாக எதிர்ப்பார்கள். மொயின் ஷாப் இங்க வைக்காம கொஞ்சம் லாங்ல வச்சா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஒரு 9 மணிக்கு மேலங்கும் போதே நாங்க அவிநாசி ரோட்டை கறக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. குழந்தைகளை கூப்பிட்டு போறது வர்றதெல்லாம் சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை போலீஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நைட்டு ரோந்து பண்ணிக்கல ஒரு லேடிஸ் போலீஸ் வச்சாங்கன்னா எங்களுக்கு இதை விட ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் விடுதி அமைச்சு கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கு. கோயிலுக்கு பாத்தீங்கன்னா 4 ரத வீதியிலுமே மடங்களா இருக்கு. மடங்களை இப்ப மண்டங்களா மாறி இருக்குது. அது மடங்களை தங்கும் விடுதியில அரசு எடுத்து நடத்தினா கொஞ்சம் சிறப்பா இருக்கு. ஒரு வாடகை கட்டத்துல மிக இட நெருக்கடியில, சாலை நெருக்கடியில இப்ப அவிநாசி ரெஜிஸ்டர் அலுவலகம் செயல்பட்டு வருது. இந்த ரெஜிஸ்டர் அலுவலகத்தை பழைய கட்டடத்தை பழமை மாறாம புதிய கட்டடமா மாற்றி அமைக்கணும். நிறைய வசதிகளோட அதை உருவாக்கி தரணுங்கிறதையும் பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கிறோம். பஸ் ஸ்டாப்லயே நிக்கிறது இல்லைங்க. அதாவது 1 கிலோமீட்டர் தள்ளி தான் நிக்குதுங்க. நாங்க டெய்லி பஸ் ஏற்றா வேலைக்கு வருவோனுங்க. நாங்களாம் கூலி தொழிலாளர்கள். அப்புறம் பஸ் அதை அப்படியே மீறி ஏறி வந்தாலும் கண்டக்டர் இவங்கெல்லாம் ஓசி பஸ்ங்கிற மாதிரி குத்தி காமிச்சு பேசுறாங்க எங்களையெல்லாம். அப்புறம் மது ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. ரோட்டோரத்துலயே நிறைய மது கடைகள் அதிகமாயிருச்சு. பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. மதுவெல்லாம் ஒழிக்கணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.